எங்க அம்மாக்கு உயிர் மேலலாம் ஆசை இல்ல போல. என்னைய குலாப் ஜாமுன் பண்ண சொல்லி சாப்பிடுது. எனக்கு தான் சுடு தண்ணியே வைக்க தெரியாது. என்ன செஞ்சாச்சா? தோ ஆயிட்டே இருக்குமா. எப்பா இந்த மாவு பிசையறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நம்மெல்லாம் 10-20 பூரி சாப்பிடுறோம். அண்ணி எப்படிதான் எவ்வளவு மாவு பிசைவாங்க. இது இவ்வளவுன்னு மாவு. இதையே நம்மளால பிசைய முடியலையே. அவங்க வளர்த்திக்கு அவங்களால முடியும் போல. அப்பா, இந்த சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டையும் உரிக்கிற மாதிரி ஒரு நச பிடிச்ச வேலை கிடையவே கிடையாது சமையல்ல. எவ்வளோ நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா பூண்டையும் வெங்காயத்தையும் பாரு, இத்தனோண்டு இருக்கு. ஏன் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி ஏனா தானோ எவனோ செத்தானு வேலையை செஞ்சா அப்படித்தான். முதல்ல வெங்காயத்தை கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற போடு. அப்புறம் தன்னை போல உரிக்க வரும் சின்ன வெங்காயத்தெல்லாம். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து உரிச்சா நீ இன்னைக்கெல்லாம் உரிக்க வேண்டியதான். வேலை கஷ்டமாமே. இந்த முருங்கைக்கீரை வேணா உட்காந்து உரி. அப்புறம் தெரியும் எந்த வேலை கஷ்டமான வேலைங்கிறது. வீட்டு வேலை எவ்வளவு தோசத்தி எவ்வளவு மட்டன்னு பேசி சண்டை வேற போட்டுக்கிறீங்களாக்கும். என்ன லட்சுமி அக்கா, இன்னைக்கு உங்க வீட்டுல சமையல் பலமா இருக்கும் போலயே. இவ்வளோ காய்கறி அரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. சாம்பார் தான் வைக்க போறேன் சின்ன பொண்ணு. ஸ்பெஷலாலாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்பெஷல் இல்லையா? லட்சுமி அக்கா சாம்பார் வச்சா 8 வீட்டுக்கு மணக்குமே. எப்படியோ இன்னைக்கு எனக்கு சமைக்கிற வேலை காலையிலேயே முடிஞ்சு போச்சு. நானும் சாம்பார் தான் வச்சேன். டிஃபனுக்கும் மதியத்துக்கும் சேர்த்தே வச்சுட்டேன். அதையே அத்தையும் சாப்பிட்டுக்கிறேன்னு நினைச்சா அப்பாடா வேலை முடிஞ்சதுன்னு விட்டுட்டேன். சரி சரி, உங்க வீட்ல கல்யாண வேலை இன்னும் எந்த அளவுல இருக்கு? என் நாத்தனாரு சமையல் கத்துக்கிற அளவுல இருக்கு. மஞ்சு சமைக்குதா? அப்ப அதை யார் சாப்பிடுறது? மாட்டிய போ. ஆமாக்கா, குலாப் ஜாமுன் பண்றா. சின்ன பொண்ணே ஹாய். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன். சின்ன பொண்ணே, இன்னைக்கு அது எனக்கு ஒரு கிண்ண ஃபுல்லா ஊத்தி கூட. நான் நல்லா எடுத்துட்டு போய் சூப்பரா சாப்பிடுவேன். வயிறு ஃபுல்லா சாப்பிடுவேன் இன்னைக்கு. விதி யார விட்டது? ஒரு கிண்ணம் என்ன, ஒரு குண்டா நிறைய போட்டு தரேன், எடுத்துட்டு போய் சாப்பிடும். நாளைக்கு உயிரோட இருந்தா வந்து பாக்குறேன். அடி பாவி, என்ன வார்த்தை சொல்ற? பின்ன குலாப் ஜாமுன் பண்றது என் நாத்தனார் மஞ்சு. அவ செஞ்சு அதை சாப்பிட்டவங்க உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல கிண்ணத்துக்கு நிறைய சாப்பிட்டா என்ன ஆவீங்க? ஓசியில எது கிடைச்சாலும் சரி சாப்பிட வேண்டியதுதான். என்னமோ போங்க, வேணும்னா கொண்டாந்து தாரேன், பாப்போம். ஏமா எனக்கு எதுவும் வேணாமா, நீயே சாப்பிடு. அப்பப்பா. அடடே வேணி, வா வா. பாட்டி எவ்வளவு நாள் ஆகுது? என்னக்கா, உன் வீட்டுக்கிட்ட எல்லாம் உன்னை தேடிட்டு வரேன். நீ என்னடான்னா இந்த வீட்டு வாசலாண்ட உட்காந்துருக்கிற? என் வீட்டுக்கு போவோம், நீ அங்க இல்லையேன்ட்டு வந்துன்னு இருக்கேன். பார்த்தா நீ இங்க உட்காந்துருக்க. என்ன பெரிய வெயில். அது இல்லாம இங்க நல்லா வேப்ப மரத்து காத்து குளு குளுன்னு இருக்கு. அதான் அப்படியே உட்காந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. சரி சரி, நீ உட்காரு. என் மகளை பலகாரம் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப செஞ்சு எடுத்துட்டு வருவா. 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஆஹா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். என்ன பலகாரம்? தீபாவளி பண்ணி கொடுத்தாங்களே குலாப் ஜாமுன், அததான் செஞ்சு எடுத்துட்டு வாடி சாப்பிடுவோன்னு சொன்னேன். அவளும் வேலையெல்லாம் கத்துக்கணும்ல, நாளை பின்ன போய் பழைக்க வேணாமா? ஆமா ஆமா, எல்லா வேலையும் கத்து கொடுக்கறதா நமக்கும் நல்லது. நாளைக்கு ஒரு சுடுசொல் நம்ம கேட்காம இருக்கலாம். எனக்கு அந்த பலகாரம் ரொம்ப பிடிக்கும்க்கா. சீக்கிரம் எடுத்துட்டு சொல்லுவோம் பொண்ணு. 2 எடுத்து வாயில போட்டு பாப்போம். இதோ கொண்டாட சொல்றேன். அம்மா வேணி அவளே எடுத்துட்டு வரா போல இருக்கு. ஏம்மா பாத்தியா எவ்வளவு உருண்டையா அழகா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணுமா என்ன? பார்க்கும்பொழுதே தெரியுது அது எவ்வளவு நல்லா இருக்கும்னு. பாரு, ஒரு உருண்டையும் இன்னொரு உருண்டையும் ஒரே அளவால இருக்கு. முத தடவை செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க போல இருக்கே. அவ்வளவு நல்லா இருக்கு போ. அதானே, பார்க்கவே அழகா இருக்கு. சாப்பிட்டாலும் நல்லதா இருக்குமா. குடு சாப்பிட்டு பார்க்கறோம். இந்தாங்கம்மா. வேணி இந்தா நீயே எடுத்துக்க. அம்மா. அம்மா. என்ன சரோஜக்கா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுகுற? என்ன ஆச்சு? என்ன சத்தம் இப்படி வாயில? அம்மா என்னம்மா? அடியே பாதகத்தி, என் பல்லு உடைஞ்சு போச்சுடி. குலாப் ஜாமுன் சாப்பிட்டு பல்லு உடைஞ்ச கதை உண்டாடி. எனக்கு பல்லு உடைஞ்சிச்சா? அட கடவுளே, நல்ல வேளை நான் இதுவும் சாப்பிடல. ஐயோ தப்பிச்சேன்டா சாமி. அம்மா மருமகளே. என்னம்மா, காஃபி எதுவும் போட்டு தரவா? வேணாமா, காஃபி எல்லாம் வேணாம். கொஞ்சம் பாட தண்ணி குடிப்போமேனு வந்தேன். உங்க அத்தைக்கு தெரிஞ்சா பாட தண்ணி ஏன் குடிக்கிறீங்கன்னு திட்டுவா. அதான் நானே அடுப்பாண்டு வந்தேன். அம்மா, இந்த பாத்திரம் வளர்க்குற தொட்டியில தண்ணி போயிட்டு இருக்கு பாரு, நீ பாக்கலையோ?
இல்ல மாமா, நான் தான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். அடுப்பு மேல காய் இருந்தது. சரி அப்படியே இருந்தா தீஞ்சிரும்னு ஓடியாந்தேன். ம் ஏன் சின்ன மருமக எங்க இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் பாக்கணுமா? அவளை கூப்பிட்டு பாத்திரம் விளக்க சொல்லலாம்ல. அவங்க சமைக்க தான் மாட்டாங்க, பாத்திரம் கூட விளக்க மாட்டாங்களா? நர்மதா எங்கன்னு தெரியல மாமா. காலைல சாப்பாடு சாப்பிட்டு போனால வெளியே, இன்னும் வீட்டுக்கே வரல. ஓஹோ அப்படியா? சரி உன் அத்தை எங்க? அத்தை ரூம்ல தூங்குறாங்க போல மாமா. கொஞ்சம் வேலை தான் இருக்கு, நான் முடிச்சிருவேன் இப்பவே. சரிம்மா சரி, நீ வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் விடு.